நம் நிலத்தின் வளங்கள் களவு போகிறது. நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்துக் கொண்டிருக்க சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அமெரிக்க பொருளாதார அடியாரின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பர்கின் சொல்லுகிறார். கண்முன்னே என் தாயின் மாறு, என் பூமி தாயின் மலை மார்பு அறுத்து குவாரி என்றும் மணல் என்றும் கொண்டு போகப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும். மழையில் என்றால் மழை பெற முடியாது. என் மலை வளமே மண்வளம். என் மலையை காப்பதற்கேனும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும். ஆறு என்பது ஆறு அல்ல, பூமி தாயின் ரத்த நாளங்கள். பூமி தாயின் ரத்த நாளங்கள் 34 ஆறுகளும் இன்னைக்கு அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது, செத்து போனது. ஆற்று மணலை அள்ளி அள்ளி வித்து தின்னு விட்டார்கள். இதை தடுப்பதற்கேனும் உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாப்பாக திரும்ப முடியவில்லை. பணிக்கு செல்லுகிற நம் தங்கைகள் அக்காக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப முடியவில்லை. 2 வயது குழந்தை வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுகிறார். நம் பிள்ளைகளுக்கு, நம் தாய்க்கு, நம் தங்கைக்கு, நம் அக்காவுக்கு பாதுகாப்பில்லை. அதை பாதுகாக்க வேணும். உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும், வென்றே தீர வேண்டும். ஏன் வெல்ல வேண்டும்? இதுவரை இந்த நாடு மக்களும் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள், கணக்கில்லாத போராட்டங்கள். தமிழக சட்டசபையிலே மாண்புமிக்க நம்முடைய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார். அப்படி என்றால் 1 லட்சம் பிரச்சனைகளை நமக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தந்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் தந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், பிரச்சனைக்கெல்லாம் மக்களோடு நின்று போராடியவர்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். பிரச்சனைகளை தந்தவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். ஏன் வெல்ல வேண்டும்? ஏன் வெல்ல வேண்டும்? தாழ்ந்து வீழ்ந்த என் தமிழ் சமூகம் தலை நிமிர்ந்து மீண்டும் எழுந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும். அதற்கு உங்கள் பிள்ளைகள் வெல்ல வேண்டும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், வாக்கை செலுத்திவிட்டீர்கள். பலமுறை பல கட்சிகளுக்கு, சூரியனுக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வீட்டில் விழிந்தது, உங்கள் வீட்டில் இருள் சூழ்ந்தது. சூரியனில் நின்றவர்கள் வென்றார்கள், இரட்டலையில் நின்றவர்கள் வென்றார்கள், கைச்சின்னத்தில் நின்றவர்கள், தாமரையில் நின்றவர்கள், எல்லா சின்னத்திலும் நின்றார்கள், வென்றார்கள். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, அருமை மக்களே, நீங்கள் தோற்று போனீர்கள். 60 ஆண்டுகளாக தோற்று போனீர்கள். முதன்முறையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றியடையுங்கள். ஏன்? எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. முதன்முறையாக மந்திரிகளுக்கு அதிகாரத்தை நிறுவிய நீங்கள் முதல் முறையாக இந்த நாட்டிலே மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ கிளர்ந்து எழுங்கள்.